Hello students, welcome back. Let's start one interesting question from real numbers again. Find the largest possible positive integer that divides 125, 162, 259, leaving the remainder 5, 6, 7 respectively. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா there is one number. அந்த நம்பர் வந்து 125, 162, 259 டிவைட் பண்ணும் பொழுது எனக்கு ரிமைண்டர் வந்து 5, 6, 7 வருது அப்படின்றாங்க. சரிங்களா? அதாவது there is some number எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நமக்கு தெரியல இப்போ. நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஒரு எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரை நான் 125ல நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் வந்து 5 வருது. ஓகேவா? ரிமைண்டர் நம்ம கடைசியாக எப்படி தானே எழுதுவோம்? ரிமைண்டர் 5 வருது. அதே மாதிரி அதே நம்பரை when I am dividing by 162 என்னோட ரிமைண்டர் வந்து 6 வருது. அண்ட் அதே நம்பரை when I am dividing by 259 என்னோட ரிமைண்டர் வந்து 7 வருதுன்னா அந்த நம்பர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் இங்கே எக்ஸ் எழுதுனது வெளியில எழுதியிருக்கேன், அதாவது உங்களுடைய டிவைசராக தான் எழுதியிருக்கேன். அப்போ ஆப்வியஸ்லி இந்த கொஸ்டின் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஹெச்சிஎஃப் அப்படிதானே? ஹெச்சிஎஃப் ஏன்னா அது எல்லாமே ஃபேக்டர்ஸ். ஸோ தெர் இஸ் அ நம்பர் விச் டிவைட்ஸ் 125, 162, 259. அப்போ நான் எக்ஸ்ன்றது ஹெச்சிஎஃப் ரோல் பண்ணுது. ஆனா இங்க ரிமைண்டர் நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இப்போ ரிமைண்டர் 5 வருதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ரிமைண்டரை நான் இங்க மைனஸ் பண்ணிட்டா இட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள்னு அர்த்தம். அப்படிதானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 18 டிவைடட் பை 4ன்னு கொடுக்குறேன். எப்படி எழுதுவீங்க? 4 4s are 16, ரிமைண்டர் 2. இந்த ரிமைண்டர் 2 வந்தா என்ன அர்த்தம்? இந்த 2 நான் இதுல இருந்து மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 18 minus 2 16 இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 4ன்னு அர்த்தம். அப்போ அந்த ரிமைண்டர்ஸை நான் வந்து என்ன பண்ண போறேன்? ஐ எம் கோயிங் டு சப்ட்ராக்ட் டு ஆல் த நம்பர்ஸ். ஓகேங்களா? அப்போ நான் இங்க என்ன கண்டுபிடிக்கணும் இந்த கொஸ்டினை பொறுத்த அளவுக்குன்னா டு ஃபைண்ட் HCF of all the numbers subtracting with the remainders. So அப்போ 125ன்றது ஒரிஜினல் நம்பர், 5 ரிமைண்டர் நான் மைனஸ் பண்ணிடணும். அதே மாதிரி 162ன்றது என்னுடைய ஒரிஜினல் நம்பர், அதுல இருந்து நான் 6 ரிமைண்டரை சப்ட்ராக்ட் பண்ணணும். அண்ட் தென் 259ன்றது ஒரிஜினல் நம்பர், அதுல இருந்து 7 நான் சப்ட்ராக்ட் பண்ணணும். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? எஸ். அப்போ ஐ நீட் டு ஃபைண்ட் HCF ஆஃப் 120, 156, 252. ட்ரை பண்றீங்களா? ஐடியா நான் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்? வீடியோவை இமீடியட்டா பாஸ் பண்ணிட்டு நீங்களே வந்து போட்டு பார்க்கணும். சரியா? ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேமா. 120 ஸ்டார்டிங் வித் 2 டேபிள் 60, அகைன் 2 டேபிள் 30, அகைன் 2 டேபிள் 15, now 3 டேபிள் 5 and 5 டேபிள் 1. HCF கண்டுபிடிக்கிறேன், அதனால நான் ஃபேக்டரைசேஷன் தனித்தனியா தான் போறேன், நான் ஒன்னா போடல. சரியா? நெக்ஸ்ட் 156க்கு ஸ்டார்டிங் வித் 2 டேபிள் 15, how many 2s are there? 7 2s are 14, remaining 1, 8 2s are 16. again நான் 2 டேபிள் போடுறேன். so I can write 3 2s are 6, remaining 1 and 9 2s are. again இப்போ 3 டேபிள் போடுறேன், it is going to be 13. so 13 போடுறேன் 1. புரிஞ்சுதா? டைரக்டா நான் வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்து 252. ஸோ 252க்கு 2 டேபிள்ல 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் ரிமைனிங் 1 6 டைம்ஸ். அகைன் 2 டேபிள் 6 2s are 12, இங்க 3. அகைன் 3 டேபிள் 2 3s are 1 21. நெக்ஸ்ட் 3 டேபிள் 7. now 7 டேபிள் 1. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எனி டவுட்? எஸ். இப்போ ஃபைண்ட் தி HCF. HCF என்ன கண்டுபிடிக்கணும்? I need to write the factorization and take the common power. ஓகேவா? so I'll write 120 is equals to 2 cube into 3 into 5. next 156 is equals to 2 square into 3 into 13. last 252 is equals to 2 square into 3 square into 7. அப்போ HCF I can write காமன்ல லீஸ்ட் பவர். சரியா? HCF ன்றது காமன்ல லீஸ்ட் பவர். ஸோ இங்க 2 கியூப் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர், அப்ப யார் காமனா இருக்கானா? 2 ஸ்கொயர் எனக்கு ஒரு காமனா இருக்கு. 2 காமன், அதுல லீஸ்ட் பவர். அடுத்து 3 எல்லாத்துலயுமே இருக்கு, லீஸ்ட் பவர் 1 தான். ஸோ ஒரு ஆன்சர் இஸ் 2 ஸ்கொயர் 4 4 3s are 12 தான் உங்களுடைய ஆன்சர். ஓகேவா? அப்போ எழுதும்போது எப்படி எழுதணும்? 12 is the least number
12 is the required number னு போட்டிருக்கோம் அவ்வளவுதான். 12 is the required number. அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்னல எக்ஸ் 125 12ஆல ரிமைண்டர் டிவைட் பண்ணா 5 வரும். 162 12ஆல டிவைட் பண்ணா 6 வரும் ரிமைண்டர். 259 12ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 7 வரும். அதுதான் உங்களுடைய சொல்யூஷன். இப்போ சில பேர் யோசிப்பீங்க சார் இங்க 5 13 7லாம் இருக்கே சார், ஹெச்சிஎஃப்னா காமன் நம்பர்ஸ் தான் இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. 3 லைன்லயுமே இருக்கணும். சப்போஸ் 2 லைன்ல இருக்கு 3வது லைன்ல இல்லைன்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம 3 நம்பர் எழுதும்போது 3 நம்பர்லயுமே 3 லைன்லயுமே இருக்கிற காமன் நம்பர் எடுத்துட்டு அதுல லீஸ்ட் பவர் நீங்க எடுக்கணும். அதுதான் உங்களுடைய ஹெச்சிஎஃப். ஐ ஹோப் இந்த எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ என்னோட எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த சம்ல பார்க்கலாம். பை.